ताळकेला नमस्कारங்கள் श्रीनिवासेति श्रेष्ठदया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरो वैराग्यभाग्यो दधौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षण इति त्वयिगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपार्थचिह्नं श्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। गाहेयामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वं हस्तामलगताङ्गतं यस्य सारस्वतस्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिता अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां भक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாரன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானேமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு பிரக்யாத ஸ்ருதி விபவான் குருன சேஷான் பிரஸ்ரித்ய பிரணயதி வெங்கடேஷः லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரசமனகரீம் ரகசிய ரக்ஷாம் लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवादेश शरणागतिमन्त्रसारः। रामानुजाय नमः। महादेशिकाय नमः। शरणागति गद्यத்தில் ரகசிய ரக்ஷையான கூடிய சுவாமி தேசிகனுடைய கத்தியத்திரயத்தோட வியாக்கியானத்தில் ருத்துகத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரணாகதி கத்தியத்தோட வியாக்கியானத்தில் பகவானோட பிரதிவச்சனம் பாஷ்யக்காரருக்கு பகவான் சொன்னது அதை பற்றி விஸ்தாரமாக இங்கே வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி தேசிகன். அதில் ஆரம்பத்தில் எல்லா விதமான பாவங்களும் பிரதிபந்தகங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி இருந்தாலும் ஒரு பிரபன்னனுக்கு எந்த மாதிரி பகவான் அனுகிரகம் பண்றான் அப்படின்றது நமக்கு தெரியறது. இதுல எல்லா விதமான அபச்சாரங்கள் என்ன, பிரதிபந்தகங்கள் என்ன, பிரகிருதி சம்பந்தம் என்ன, ஞான சங்கோச்சம் அதனால உண்டாகக்கூடியது எல்லாம் இருந்தாலும் கூட துவயமந்திரத்தை அர்த்தானுசந்தத்தோட அப்படின்னு சொல்ல போறார். இல்லை, துவயமந்திரத்தோட உச்சாரணம் பண்ணா யாரே ஆனா ஆட்டும் அந்த அதிகாரி இந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அதிகாரி விசேஷம்ன்றது பகவானுக்கு அபேட்சை கிடையாது அப்படின்ட்டு தெரியுது இங்கே. அதனால எந்த விசேஷமும் இல்லை, அனாலோசித அசேஷ விசேஷ சரண்யா அப்படின்னு ஆலோசனை கூட பண்ண மாட்டான். இவங்க எந்த விசேஷம் இருக்கு இந்த அதிகாரியில அப்படின்னுட்டு அந்த மாதிரி வேற எந்த வழியும் கிடையாது மோட்சத்துக்காக அப்படின்னு பகவானே அனன்யகதிகனாயி அனன்ய பிரயோஜனனாய் பகவானை ஆசிரியிச்சா பகவான் அவனோட தயை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது நீ சொல்ல போறார். கேவலம் மதீயயா ஏவ தயையா அப்படின்னுட்டு அந்த பாகத்துல
சுவாமி தேசிகன் சொல்றார் அதுக்கு விசேஷமான வியாக்கியானங்கள் எப்படி அப்படின்னுட்டு அதுக்கு எந்த மாதிரி அர்த்தம் நாங்கள் தெரிய வேண்டியது அப்படின்னு. அதுல ஏனக்கேன பிரகாரேன துவயவக்தா அப்படின்னு சொல்லிச்சே அதுக்கு அதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தமும் சொல்றார். இங்கே துவய மந்திரத்தை உச்சாரணம் பண்றது கரண மந்திரம் அப்படின்னு சொல்றது. அதனாலே பகவான் வந்து அந்த கரண மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி யாரை ஆசிரியிக்கிறாளோ அதுல வந்து பூர்வகண்டம் உத்தரகண்டம், பூர்வகண்டத்துல பகவானை உபாயமாக தாயாரையும் பகவானையும் ஸ்வீகாரம் பண்ணி, உத்தரகண்டத்துல உபேயம் பிராபியமானது அதை வந்து பிரார்த்தனை பலத்தோட பிரார்த்தனை பண்றது. அந்த பாகத்தை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுல பகவானோட திருவடிகளை இங்கே விசேஷமான அர்த்தம் சொல்றார். பகவான் வந்து தன்னோட திருவடியே தானே வந்து பிரசம்சை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு சரணாரவிந்தம் அப்படின்னு சொல்றார். நிசேஷ வினஷ்ட சஹேதுக மச்சரணாரவிந்த யுகல. சரணாரவிந்தம் அப்படின்னா அரவிந்தங்கள் மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய திருவடிகள் அப்படின்னு பகவான் தன்னோட திருவடியை பிரசம்சை பண்றது எதுக்கு அப்படின்னா அவனோட திருவடியை சாதனம் தன்னோட ஆசிரிதாளுக்கெல்லாம் அதுதான் நமக்கு ஆசிரியம் அப்படின்றது. அதனாலே பகவானுக்கும் அதை பத்தி ரொம்ப பிரீத்தி அப்படின்னு காமிக்கிறார் சுவாமி தேசிகன். அவனுக்கும் கூட சொல்றார், சரணையோஹோ சுவாஸ்ரித ரக்ஷண சாதனதையா சம்பிரீத்தி விஷயத்வேன ஸ்துத்யத்துவ உபபத்தேஷ்ச அப்படின்னார். அவனும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், விரோதமே கிடையாது அப்படின்னார். ஏன்னா தன்னோட ஆசிரிதாளை ரட்சணம் பண்றதுக்கு இதுதானே சாதனம். தன்னை திருவடிகளே சாதனமாக இருக்கிறதுனாலே அந்த சாதனத்தை பற்றி பகவானுக்கும் ரொம்ப பிரீத்தி. அதனாலே அதையும் ஸ்தோத்திரம் பண்றான் பகவான். அதுல விரோதம் கிடையாது. அது வந்து பிரமாணம் காமிக்கிறார். தஸ்ய ஸ்வாத்ம பிரதானே து சாதனம் சொபதத்வயம். தன்னோட தன்னை கொடுக்கணும் தன்னை பக்தாளுக்கு ஆசிரித்தாளுக்கு அப்படின்னா அதுக்கு சாதனம் தன்னோட திருவடிகளே. அதனாலே அதை ஸ்தோத்திரம் பண்றான் பகவான் அப்படின்னு சொல்றது. அத்திர பரபக்தியாதி சப்தைஹி தேகபாதாத் பூர்வபாவினः பశ్చాத்பாவினா பாவினश्च அவஸ்தா விசேஷாக சங்கிருஹ்யந்தே அப்படின்னு. பரபக்தி, பரஜானம், பரமபக்தி அப்படின்னுட்டு இங்க 3 சப்தங்கள் மறுபடியும் வருது. இது வந்து ஒரு சரணாகத்தனுக்கு வந்து தேகாவசானத்திலேயே மோட்சம். அதனால இங்கே சரணாரவிந்த யுகலைகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்னா நிசேஷ வினஷ்ட விக்னா. எல்லா விக்னங்களும் பூர்ணமாக நாசமாறுது உனக்கு அப்படின்னு சொல்லி, அது எதுக்கெல்லாம் விக்னம் அப்படின்னு சொன்னா பரபக்தி, பரஜானம், பரமபக்தி இதுக்கெல்லாம் வினஷ்டமா இதுக்கு விக்னமா இருக்கிறது எது எது இருக்கோ அடிபடுறது அதெல்லாமே பூர்ணமாக நாசமாயிடுறது உனக்கு என்னோட தயனாலே அப்படின்னு பகவான் சொல்றான். இதுல வந்து பரபக்தி பரஜானம் பண்றது தேகாவசானத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அவஸ்தைகள். பரமபக்தி என்றது பகவானுடைய பிராப்தியே. அதனால ரெண்டும் கூட இதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். தேகாபாதாத் பூர்வபாவி அப்படின்னா தேகாவசானத்துக்கு முதல்ல இங்கே இருக்கக்கூடிய சமயம். பஷாத் பாவினா தேகபாத்தம் ஆர்த்தம் பரமபதத்துல கிடைக்கக்கூடியது. ரெண்டு அவஸ்தைகளும் இங்கே சொல்லப்படுறது அப்படின்னார். பிரதிஹதோ பி இத்தியந்தேஷு அபி சப்தை யாகானுவாதா ஜோத்தியதே அப்படின்னார். பிரதிஹதோபி விக்னமெல்லாம் நாசமாறுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே சொல்றாரு, வினஷ்ட சகேதுகம சரணார் இந்த யுகலைகா அந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்னா மத் பிரசாதலப்த சரணாரவிந்த யுகலைகா அந்திகா அத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி. என்னோட பிரசாதத்தினாலே உனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. உனக்கு என்னோட திருவடிகள்ல ஏகாந்திகமானதும் ஆத்தியந்திகமானதும் என்னைக்கும் முடிவில்லை அதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரபக்தி பரஜானம் பரமபக்தி இது அப்புறம் கிடைக்கக்கூடியது பிரசாதத்தினாலே. மத் பிரசாதாதேவ சாட்சாத் கிருத
यथावस्थितमत्स्वरूप रूपगुणविभूति लीलोपगण लीलोपकरण विस्तारः अपरोक्षसिद्धमन्याम्यता मद्दास्यैकस्वभावमत्स्वरूपः मदेकानुभवः मद्दास्यैकप्रियः. இதெல்லாம் இங்கே அடுத்ததாக அவனுடைய மோட்சத்தில் இருக்கக்கூடிய அவஸ்தைகள் எல்லாம் சொல்றது. இங்கே இருக்கக்கூடியதும் கூட அப்படியே அதில் சொல்லிச்சே இங்கே சொல்றார். முதல் சொல்லிச்சே பரபக்தி பரிஜான பரபக்தி விக்னம் பிரதிஹதா அப்பி. இதுவரைக்கும் நீ அதனால நீ விக்னமெல்லாம் இருந்தது உனக்கு. அதனால விக்னமெல்லாம் இருந்ததுனால பிரதிபந்தகமா இருந்தது. இதெல்லாம் என்னோட பிராப்திக்கு அதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடியா இருந்தது இது வரைக்கும். அது வரைக்கும் கூட என்ன சொல்லப்பட்டதோ அது எல்லாமே இதோட அனுவாதம். அது வரைக்கும் இருந்ததெல்லாம் தியாகானுவாதா அப்படின்னார். சப்தைஹி தியாகானுவாதா ஜோதி தியாகம் இது வரைக்கும் இருக்கக்கூடியது. அது பிரதிஹதோப்பி என்று வரைக்கும் என்ன சொல்லப்படுறதுன்னா எந்த விஷயம் என்னோட என்ன கைனாலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னுட்டு தியாகம் சொல்லப்படுறது. அப்படின்னா இதெல்லாம் தியாகம் பண்ணிக்கும். தர்மாந்தர நைரபேட்ச விசிஷ்ட விதானம் துவயவக்தாயதி. வேற தர்மங்கள் எல்லாம் என்னால முடியாது. எந்த ஒரு உபாயமும் எனக்கு கிடையாது. கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்கள் என்னாலே பண்ணவே முடியாது. அதனாலே சர்வதர்மான பரித்தியஜ்ய அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சர்ம ஸ்லோகத்துல தியஜ்யான்னா தியாகம் பண்ணி, சர்வதர்மான பரித்தியஜ்ய அப்படின்றது விதி கிடையாது. பரித்தியஜ்ய ஸ்திதா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பரித்தியஜ்யான்னா பரித்தியாகம் பண்ணி அப்படின்னா அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி தியாகம் பண்ணி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அங்கே என்னால அனுஷ்டானமே பண்ண முடியாது, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில இருக்கக்கூடிய நீ அப்படின்னு அர்த்தம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய ஸ்திதா அப்படின்னு அது அனுஷ்டானம் பண்ணி தியாகம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பரித்தியஜ்யா அப்படின்றது ஒரு விதி மாதிரி தெரியறது நமக்கு. சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜான்னு அதெல்லாம் விட்டு வா அப்படின்னா அனுஷ்டானம் பண்ணி விடணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அனுஷ்டானம் பண்ணவே முடியாது, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில இருக்கே நீ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ வேற எந்த தர்மமும் என்னால முடியாதுன்னு இருக்கக்கூடிய நீ. அதனாலே சொல்றார் துவயவக்தா அப்படின்னுட்டு. ஏனக்கு ஏன பிரகாரப்படி துவயவக்தாத்வம் அப்படின்னா துவயவச்சனம் சொல்றது அப்படின்றதுனாலே தர்மாந்தர நைரபேட்ச விசிஷ்ட விதானம். விதி என்றது இங்கே விசிஷ்ட விதி. எந்த மாதிரி இருக்கக்கூடிய விதி இது அப்படின்னா வேற ஒரு தர்மத்தோட அபேட்சை கிடையாது இதுக்கு. கர்மயோகம் பண்ணி பிரபத்தி பண்ண வேண்டியதில்லை, தியான யோகம் வேண்டியதில்லை, அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. பக்தி யோகத்துக்கு கர்மயோகம் ஞான யோகம் இதெல்லாமே அபேட்சிதம். அதெல்லாம் இதுக்கு அந்த மாதிரி கிடையாது. பக்தி யோகம் நிரந்தரமாக பண்ண வேண்டியது. எத்தனை ஜென்மாக்கள் வரலாம் பிராரப்த கர்மத்தினாலே. அதெல்லாம் அதுக்கு அபேட்சை இருக்கு. எல்லா விதமான வர்ணாசிரம தர்மங்களும் சகலமாக பரிபூர்ணமாக அனுஷ்டானம் பண்ணணும். எப்படி சொல்லியிருக்கோ சாஸ்திரத்துல. அப்படி ஒரு வர்ணாசிரம தர்மம் பண்ணலைன்னாலும் அவனுக்கு அங்க வைக்கல்யம் உண்டாருது. அங்கமாக அதுக்கு அபேட்சை இருக்கு. பக்தி யோகத்துக்கு வர்ணாசிரம தர்மங்களோட அங்கம் அது அபேட்சை. இந்த பக்தி யோகத்துக்கு அசக்கிருத அனுஷ்டானம் பிரதி நாளும் பண்ண வேண்டியது. கர்மயோக ஞான யோகம் பண்ண வேண்டியது. இதெல்லாம் அபேட்சைகள் நிறைய இருக்கு பக்தி யோகத்துக்கு. பிரபத்திக்கு தர்மாந்தர நைரபேட்சியம் கூடியது. எந்த விதமான அபேட்சையும் கிடையாது பிரபத்திக்கு. ஆனா எல்லாமே விட்டு இருக்கக்கூடியவன் அதை என்னால முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கணும். அது அபேட்சை இருக்கு. பஞ்சாங்கங்கள் அப்படின்னு சொல்றது ஆக்கிஞ்சன்யம்ன்றது ரொம்ப பிரதானம். மகாவிஸ்வாசம் இருக்கணும், ஆக்கிஞ்சன்யம் இருக்கணும், ஆனுகூல்ய சங்கல்பம் இருக்கணும், பிரதிகூல வர்ஜனம் இருக்கணும். இதெல்லாம் கார்பண்யம். இதோட சேர்ந்து அவன் சொல்லணும் கோப்திருத்துவ வரணம். பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணலைன்னா அவன் ரட்சிக்க மாட்டான். அதனால ஒரு என்ன அபேட்சையா இருக்குன்னா கிருத்த பிரயத்னாபேக்ஷஸ்து. அபேட்சை எதுக்கு இருக்குன்னா ஒரு பிரயத்னம் பிரார்த்தனை பண்ணணும். என்னை ரட்சணை பண்ணும்பா பகவான், எனக்கு வேற வழி கிடையாது.
இதுதான் பிரபத்திக்கு அபேட்சை. அதுவும் அந்த பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சமயத்துல அதோட அபேட்சை. அனுஷ்டானம் பண்ணிவிடுதுன்னா ஒரு பதார்த்தத்தை அவனுக்கு ரட்சணைக்காக நாங்கள் சமர்ப்பணம் பண்ணியார்தோம், மறுபடியும் நாங்கள் திரும்பி வாங்கிக்கோறதுன்றது பிரச்சனையே கிடையாது. இனி மீள்வதுண்டே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். எனது ஆவி தந்தொழிந்தேன், இனி மீள்வதுண்டே. என்னோட கொடுத்துட்டேன், என்னோட ஆவி, என்னோட ஆத்மாவே சமர்ப்பணம் பண்ணி ஆச்சு. மறுபடியும் அதே வாபஸ் எடுத்துக்கோறதுன்னு கூடிய பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுல என்ன அனுசந்தானம்னா, என் ஆவியார் யானார் தந்த நீ கொண்டாக்கினையே அப்படின்னார். நான் யாரு, என்னோட ஆத்மா நீ தானே எனக்கு என்னோட சத்தை உண்டு பண்றதுக்கு காரணமானவன். நீ தான் என்னாலே இந்த சமர்ப்பணத்தை பண்ணிக்க வச்சே. அப்படி என்ன சஸ்மை சுப்ரீத்தியே சுயமேவ காரயதி காரித்தவான் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் ஆழ்வார் அற்புதமாக அனுசந்தானம் பண்றார். அதனால இங்கே தர்மாந்தர் நைரபேட்சிய விசிஷ்டமான விதின்றது. துவயவக்தா ஏனக்கேன பிரகாரேணாபி துவயவக்தாத்வம் அது சொல்றது. நச்ச ஏதாவதா பிரபத்தேஹே தத் அவினாபூத அங்கானாம் வா நிவர்த்திஹி. துவயவக்தா அப்படின்னு சொல்றதுனாலே துவய மந்திரத்தை சொன்ன போறோம் அப்படின்னா இந்த அங்கங்களோட அபேட்சை இருக்கு. அந்த க்ஷணத்துல பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அந்த அங்கங்கள் அது சொல்றது. நச்ச ஏதாவதா சுவாமி தேசிகன் சொல்றார், பிரபத்தேகே தது அவினாபூத அங்கானாம். அந்த பிரபத்தியோட எப்பவுமே சேர்ந்து வரக்கூடியது அஞ்சு அங்கங்கள். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசः, கோப்திருத்வ வரணம் ததா கார்பண்யம், ஆத்மரிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி அப்படின்னு 6 விதம். அதுல ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னு சொல்றது பிரதானமானது அங்கி. மற்றதெல்லாம் அங்கங்கள். அஷ்டாங்க யோகத்துல எப்படி யமநியமாசனம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதின்னு சொல்லப்பட்டதுல சமாதின்றது கடைசியில அங்கி, அது மற்றதெல்லாம் அங்கங்கள். அந்த மாதிரி இங்கே ஆத்மரிக்ஷேபம்ன்றது அங்கி. மற்றது அஞ்சு அனுகூலிய சங்கல்பா, அனுகூலமா இருக்கேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணணும். சாஸ்திரத்துக்கு அனுகூலமாக இருக்கிறேன் இனிமே. பிராதிகூல்யசே வர்ஜனம், பிரதிகூலமானது நான் பண்ண மாட்டேன், பூர்ணமாக விடணும். அது ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா, பகவான் கண்டிப்பா ரட்சணை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அதர் விஸ்வாசம், மகா விஸ்வாசம்ன்றது இருக்கணும் அதுல. அதே மாதிரி கோப்திருத்வ வரணும், என்னை ரட்சணை பண்ணணும்ப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். கார்பண்யம் அதான் ஆக்கிஞ்சன்யம். வேற உபாயத்துல எனக்கு சக்தியோ ஞானமோ எதுமோ கிடையாது, எனக்கு எதுவுமே இல்லை. அகிஞ்சனஹான்னா எந்த உபாயமும் கிடையாது, வேற பிரயோஜனங்களையும் எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லி அனன்ய பிரயோஜனாக அனன்ய உபாயனாக பகவானே மகாவிஸ்வாசத்தோட அவனுக்கு அவனோட திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணி சமர்ப்பணம் பண்ணக்கூடியது பிரபத்தி அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அந்த பிரபத்தியோட நைரபேட்சம் அப்படின்னா கர்மயோகம் ஞான யோகம் முதலானது வேண்டியதில்லை. ஆனா ஆனுகூல்ய சங்கல்பம் முதலானது அஞ்சு அங்கங்கள் பிரபத்தியை என்னைக்குமே விடாமல் அதோடையே இருக்கிறது, அவினாபூதமானது. வேற தனியா இருக்க முடியாதுன்னா பிரபத்திக்கு சேர்ந்த மாதிரி வரக்கூடிய அஞ்சு அங்கங்கள். அது சரணமகம் பிரபத்தியே இது பூர்வோக்த அனுவாதத்வேனா. இங்க சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு முதலியே பிரபத்தி பண்ண சொன்னாரே, அதோட அனுவாதம் இங்கே பிரபத்தி உபஸ்லிஷ்டஸ்யைவ துவயவச்சனஸ்யாத்ர விவக்ஷிதத்வாத் அப்படின்னாரு. அதனால துவயவக்தாத்வம் அப்படின்னா பிரபத்தி பண்ண சமயத்துல சொன்ன துவயவச்சனம் மட்டும் அர்த்தம். பிரபத்தியோட சேர்ந்து வரக்கூடியது உபஸ்லிஷ்டம். ஸ்லிஷ்டம்னா சேர்ந்து வரக்கூடியது, காடமாக அதோட சேர்ந்து இருக்கிறது. உஷ்லேஷம் உபஸ்லிஷ்டம் அதோட எப்பவுமே அதை விடாமல் இருக்கக்கூடியது. அதோடைய இந்த பிரபத்தி பண்ண கூட சமயத்துல சொன்ன துவயவச்சனம் அப்படி என்ன அர்த்தம். முதல்ல பிரபத்தி பண்ணி அப்புறம் மறுபடியும் துவயவச்சனம் பண்ணா மறுபடியும் பிரபத்தி பண்ண மாதிரி ஆறுதா அப்படின்னா பிரபத்தி சக்ருத் கர்த்தவியம், ஒரே விஷயம் பண்ண வேண்டியது. அதனால அதோடையே சொல்லக்கூடிய துவயவச்சனம். ஏனக்கேனாபி பிரகாரேனா அப்படின்றதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தமும் சொல்றார். येनकेनापि इत्यस्य अर्थो वा इति वा दृप्तः मिथ्यभावेन सम्प्राप्तं विभीषणो वा सुग्रीवा इति वा रावणस्वयमित्यादि उक्त अधिकारी विशेष अनियमे तात्पर्यम्. அதிகாரி விசேஷத்துல நியமமே கிடையாது அவனுக்கு. அதனால யாரும் அவனாலும் பிரபத்தி பண்ணலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்றதுல
மித்திரபாவேன சம்பிராப்தம். மித்திரபாவத்தோட, மித்திரபாவம் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கூடிய பாவனை. கேவலம் எனக்கு அவனும் சிநேகிதனா இருக்கட்டும் கூடிய மித்திரம் சப்தத்துக்கு ராமாயணத்துல சரணாகத்தியனுடைய அர்த்தம் மித்திரம் ஔபயிகம் கர்த்தம் அப்படின்னு சொன்னார். தேன மைத்ரி பௌத்துமே மித்திரபாவேன சம்பிராப்தம். ராமாயணத்துல எத்தனையோ இடத்துல இந்த மித்திர சப்தம் வருது. அது எல்லாமே சரணாகத்தின்னு கூடிய அர்த்தத்துல வருது. அங்கே ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லச்சு. அது நமக்கு அனுஷ்டானத்தினாலே பகவான் காமிச்சிருக்காரு. விபீஷணோ வா சுக்ரீவான்னு சொல்லிச்சு. இவனே யாரே ஆயிருக்கட்டும், விபீஷணனே ஆட்டம்னு இல்லை. ஹனுமார் சொன்னாரு விபீஷணம் அவனுக்கு தோஷமே கிடையாது, எதுவுமே தோஷமே இல்லை அவனுக்கு. அதனால நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு. அவனே ரட்சணம் பண்ணது உச்சிதமானது அப்படின்னு ராமர் சொல்றாரு. தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத். தோஷம் இருக்கட்டும் பரவாயில்லை. தோஷம் இல்லைன்றது அவனுக்கு அதிகாரம் இல்லை. குணம் இருக்கிறதுன்றது அதிகாரம் கிடையாது. தோஷம் இல்லைன்னாலும் பரவாயில்லை, என்னை ரட்சணை பண்ணு பிரார்த்திச்சானே அதுதான் முக்கியம். அவன் ராகவம் சரணங்கதான்னு சொல்லிட்டானே அவன் அதுதான் எனக்கு பிரதானமானது. தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதம் ஏதத் அகர்ஹிதம். அவனை ரட்சணை பண்ணலன்னா எனக்கு இது லோகம் எல்லாம் நிந்தை பண்றது. இந்த மாதிரி ஒருத்தன் சரணாகதி பண்ணி வந்தவன் ரட்சணை பண்ணலையே, சக்தனா இருக்கிறவன் ரட்சணை பண்ணலைன்னா அவனுக்கு தோஷம், பாவங்கள், இவனோட பாவங்கள் எல்லாம் அவனுக்கு வருது அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அவே பிரதான சாரத்தில் இதெல்லாம் ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆர்த்தோவா இதுவா திருப்தகான்றது அதிகாரியில எத்தனை ரெண்டு வகை சொல்றார். ஆர்த்தன்னா அந்த க்ஷணத்திலேயே எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கூடிய ஒரு ஆர்த்தி உள்ளவன். இன்னொருத்தன் விளம்ப அசகத்துவம். ஆர்த்தி என்ன, எனக்கு ஒரு க்ஷணமும் என்னால தடுக்க முடியாது, இப்போவே எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றவன். திருப்தகா அப்படின்னு சொன்னா தேகாவசானத்துல பிரார்த்தனை பண்றவன். இன்னொரு ஜென்மம் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு கூடிய அவஸ்தையில இருக்கக்கூடியவன். இங்கே சரண்யஸ்ய பிரபன்னேஷு ஆதராதிசய ஆதராதிசயாத் ஈதிருஷ வியாஜமாத்திரானுபாஷணம் இது கேச்சித். சில பேர் சொல்றார் இந்த துவயமந்திரம் சொல்றது கூட ஒரு வியாஜம். அது வியாஜம், பிரபத்தியே ஒரு வியாஜம்னு சொல்லப்படுறது. வியாஜம் மறுபடியும் துவயவக்தான்னு மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கே. பிரபத்தி பண்ணி ஆர்த்தம் சரணமகம் பிரபத்தியன்னு முடிஞ்சது. மறுபடியும் சொல்லணும் இவன் அப்படி அப்படின்னு சொன்னா, துவயவக்தா அப்படின்னு சொன்னா மறுபடியும் எதுக்காக சொல்லணும் பகவான் அப்படின்னு சொல்றது. ஒரு நிமிஷம். மறுபடியும் எதுக்காக துவயமந்திரம் சொல்லணும், சரணாகதி பண்ணி ஆச்சே அப்படின்னு சொன்னா அது சொல்ற ஆர்த்தோவா இதுவா திருப்தகான்னு சொல்லிச்சு. இங்கே சரண்யஸ்ய பிரபன்னேஷு ஆதராதிசயாத்து. இது வரும் வியாஜம் அத்தனைய துவயமந்திரம் சொல்லட்டும் அப்படின்றது அதுவும் அவசியக்கத்தை இல்லை அப்படின்னு சொன்னார். அதோட அபேட்சை இருக்கே என்ன, சரணமகம் பிரபத்தியன்னு சொன்ன போறோம். துவயமந்திரம் அதுக்கு மேல சொல்லணுமா அப்படின்னா சில பேர் இப்படி சொல்றா. அந்த பிரபன்னா விஷயத்துல எத்தனை ஆதரம் பகவானுக்கு, அதனால இது வரும் வியாஜம்ன்றது மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதாக அபிப்பிராயம் படுறா அப்படின்னா. ஏதேன ஜீவ வியாபார நிரபேட்ச மோக்ஷ பிரதானாதி பக்ஷாச்ச நிரஸ்தாக. இது ரொம்ப பிரதானமானது. இதனால என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா துவயவக்தா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கேனாப்பி துவயவக்தாத்வம் அப்படின்னா உனக்கு ஒரு கர்த்தவியம் இருக்கு அப்படின்னு தெரியப்படுது. உன்னோட நீ ரட்சணை பண்ணுன்னு அவனு கூடிய ஒரு நீ பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா சரணாகதி பண்ண வேண்டியது. நீ ஒண்ணுமே பண்ணலைன்னா மனசுல எனக்கு விசுவாசம் கொடுத்து அவ்வளவுதான் போறோம், எனக்கு வேறவே இன்னும் பண்ண வேண்டியதில்லை சரணாகதிக்கு அப்படின்றது அப்படி கிடையாது. அது பிரம்மசூத்திரத்துல பாதராயணர் ஸ்தாபனம் பண்றார் ஸ்பஷ்டமாக. அவனுக்கு ஒரு ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே சம்சார தந்திரவாஹித்வா ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே. யாரையும் என்ன யாருக்கும் அபேட்சை இல்லை அப்படின்னா அவன் ரட்சணை பண்ண மாட்டான். அவனுக்கு தோஷம் வந்து விடுறது பகவானுக்கு. எனக்கு யாருக்கு மோட்சம் எதுக்காக கொடுத்தேன் எனக்கு அப்படி என்ன பகவானையே தூஷணை பண்ணலாம், நிந்தை பண்ணலாம். நான் எனக்கு பிரார்த்திக்கவே இல்லையே மோட்சம், எனக்கு மோட்சமே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றவாளும் இருக்க லோகத்திலேயே. அதனால அவனுக்கு அவனுக்கு அவனே பிரார்த்தனை பண்ணாமல் ஒரு பலத்தை கொடுத்தா அது தோஷம் பகவானுக்கு. ஏன்னா அவனுக்கு ஆசை இருக்கணுமே அதில் பிரார்த்தனை
பலத்தில் ஆசை இருந்தால் தான் அவன் பகவான் வந்து அனுகிரகம் பண்ணலாம். அந்த பலத்தை ஆசை இருக்கிறவன் பிரார்த்தனை பண்ணும், பகவான் எனக்கு இந்த பலம் வேண்டியது, நான் உன்னை ஆசிரியத்திருக்கேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் இப்படின்னு பிரார்த்தனை பண்ணாதான் பகவான் பலத்தை கொடுக்கான். அதனால ஜீவனுக்கு வந்து சேத்தனனுக்கு ஒரு வியாபாரத்தோட அபேட்சை இருக்கு. வியாபாரம் எப்படி பண்ண முடியும்? இவன் இவன் அத்தியந்த பரதந்திரனாச்சே அப்படின்னு சொன்னா இதெல்லாம் விஸ்தாரமாக பிரம்மசூத்திரங்கள்ல ஸ்தாபனை பண்ணியிருக்காரு. பாதராயணரே பண்ணிவிட்டார். பாஷிகாரர் வந்து அதுக்கு விஸ்தாரமாக சொல்றார். அதுக்கு மேலே சுதர்சன சூரிகள் வந்து சுத பிரகாசிகளை இன்னும் விஸ்தாரமாக பண்றார். அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து சுவாமி தேசிகன் நிக்ஷேபரக்ஷே முதலான கிரந்தங்கள்ல அத்தியந்த விஸ்தாரமாக இது ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதனால ஜீவனோட வியாபாரத்தோட அபேட்சை இருக்கு, இல்லைன்னா அவனை ரட்சிக்க மாட்டான் ஒரு வியாபாரமும் பண்ணாமே. அதனால ஸ்வரக்ஷணே ஸ்வவியாபார ரஹிதா அப்படின்னு சொன்னா தன்னோட ரட்சணையில தான் இன்னும் பண்ணக்கூடாது, என்ன தனக்கு ஒரு சக்தியும் கிடையாது, எனக்கு என்ன சக்தி இருக்கு, பகவானோட அதீனம், நான் அத்தியந்த அதீனம், எனக்கு சக்தியே கிடையாது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. அவனுக்கு பகவான் வந்து சுவாதந்திரம் கொடுத்திருக்கான். ஒரு ஒரு காரியத்திலையும் ஒரு ஒரு கர்மத்திலையும் பிரதம க்ஷணத்துல சங்கல்பம் பண்ணக்கூடிய சுவாதந்திரம் இவனுக்கு கொடுத்திருக்கான் பகவான். அந்த சமயத்துல உதாசீனனாக இருக்கான் பகவான். அது அவனோட சுவாதந்திரத்தினாலே அவனே கொடுக்கப்பட்டது. அதனால பகவானோட சுவாதந்திரத்துக்கு கம்மியா இல்லை, அது இண்டிபெண்டன்ஸ் கம்மியா இல்லை பகவானுக்கு. தன்னோட சுவாதந்திரத்தினாலே ஜீவாத்மாவுக்கு ஒரு ஒரு கர்மாக்கள்லையும் என்ன சங்கல்பம் பண்ணும் கூடிய சுவாதந்திரம் கொடுத்திருக்கான். கர்மங்கள்ல 3 விஷயங்கள் இருக்கு. ஞானம் வேண்டியது, சங்கல்பம் அவனுக்கு எனக்கு இது மாதிரி பண்றேன் அப்படின்னு கூடிய ஆசையை அது எக்ஸ்பிரஸ் பண்ணும், சொல்லணும் அவன். அதனால இது வந்து ஞானம். அப்படியே சிகீர்ஷா கர்த்தும் இச்சா அப்படின்னு சிகீர்ஷா பிரயத்னம் பண்றது அடுத்தது. அதுக்கு அனுகுணமாக பிரயத்னம் பண்ணா அதை பூர்ணம் பண்ணி கொடுக்கான் பகவான். எங்களுக்கு வந்து ஞானம் வந்து சுதந்திரமாக வராது, பகவான் கொடுக்குறான் ஞானத்தை. அதனால மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போஹனஞ்ச கீதையில சொன்னான். ஸ்மிருதியும் என்னால தான் கொடுக்கப்பட்டது, ஞானமும் என்னால கொடுக்கப்பட்டது, அதை மறுக்கிறதும் என்னால தான், இதெல்லாம் என்னால தான் உண்டாருது உனக்கு அப்படின்னு சொன்னான் பகவான். மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போஹனஞ்ச, ஞானம் பகவான் கொடுக்குறான் நமக்கு. அதை வந்து அதார்த்தம் அந்த ஞானத்தோட நாங்கள் இச்சைப்படணும், எது பண்ணணும் பண்ணக்கூடாது தெரியும் நமக்கு, எது சரி எது சரியில்லை அது ஞானம் உண்டு பண்றான். அதை பார்த்து நாங்கள் எது சரியோ அதை பண்ற மாதிரி சங்கல்பம் பண்ணணும். கர்மம் நமக்கு தடுக்கிறது, அதை வந்து நாங்கள் பிரயத்னப்பட்டு அதை வந்து தடுத்து சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால கிருத பிரயத்னாபேட்சஸ்து விஹித பிரதிஷித்தா வை அர்த்தியாத் பிரம்மசூத்திரத்துல சொல்றார் பாதராயணர். வேதத்துல வந்து விதி நிஷேதம் இருக்கு. விதி நிஷேதம் யாருக்குன்னா யாருக்கு பண்ணக்கூடிய சக்தி இருக்கோ அவனுக்கு தான் நீ பண்ணுன்னு சொல்ல முடியும் வேதம். இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னா, அவன் அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் அப்படின்னு பண்ணணும் பாணி அப்படின்னு சொன்னா அவன் சக்தியே இல்லை, பண்ணக்கூடிய கர்த்தத்துவமே இல்லை அப்படின்னா யாருக்கு சொல்றது வேதம்? எல்லாம் வியர்த்தமாயிடுறது, வேஸ்ட். அதனால இவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கு. ஆனா அந்த கர்த்தத்துவம் பராயத்தமானது, பராத்து தச்சுதே கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாதுன்னு பிரம்மசூத்திரம் சொன்னார். கர்த்தத்துவம் இருக்கு, ஏன்னா சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இருக்கு. பண்ணு பண்ணாதேன்னு சொல்றது. பகவத்கீதையில எல்லாம் அர்ஜுனனுக்கு குரு குரு மா குரு இப்படிதான் சொல்றான் பகவான். பண்ணு பண்ணாதே அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இவனுக்கு சுவாதந்திரம் இல்லைன்னா முடியாது. நான் ஒரு க்ஷணத்துல நமக்கு சங்கல்பம் பண்ணக்கூடிய சுவாதந்திரம் பகவான் கொடுத்திருக்கு. அதை நாங்கள் தெரிஞ்சு சரியான சங்கல்பம் பண்ணா அப்போ நமக்கு பகவான் ரட்சணை பண்றான், அதை பூர்ணமாக பண்ணி கொடுக்குறான் அப்படின்றது இங்கே சொல்ற. அதனால ஜீவ வியாபார நிரபேட்ச மோட்ச பிரதானம்ன்றது கிடையாது. ஒரு வியாபாரமும் பண்ண மாட்டேன், பகவானுக்கு அத்தியந்த பரதந்திரம் அப்படின்னு இருந்தா போறோம், மோட்சம் வருது அப்படின்னா சுஷுப்தியிலேயே மோட்சம் வந்து விடணும். அதனால அது முடியாது. அந்த பட்சங்கள் எல்லாம் இங்கே தள்ளி போடப்படுறது அப்படின்னு நிரசனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இத பரம் தத் பிரவருத்தியந்தரம் அனபேட்சிதமித்யாக கேவலம் மதியைவ தயையா அப்படின்னு சொன்னா, கேவலம் மதியைவ தயையா என்னுடைய தயனாலேயே அப்படின்னு சொன்னா பகவானோட தயை தான் அப்புறம் காரணம். அங்கே நாங்கள் பிரபத்தி பண்ணிருக்கோம்,
ரட்சணை பண்ண பிரார்த்தனை பண்ணும். அதனாலேயே அதுவே காரணம் இல்லை. அதனால பிரீத்தனான பகவான் தான் காரணம். பகவானுடைய தயை அது கேவலம் அப்படின்னு சொல்றது இது மாத்திரமே, என்னுடைய தயை மாத்திரமே காரணம் அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு அபேட்சை கிடையாது அதனோட அர்த்தம். அப்படின்னா நீ பிரபத்தி பண்ணி ஆச்சு, நான் ஸ்வீகாரம் பண்ணி முடிஞ்சது, இனிமே நீ பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால தத் பிரவருத்தி அந்தரம் பிரவருத்தியந்தரம், பிரவருத்தி பண்ணணும். இவன் இவன் வந்து பிரவர்த்திக்கணும். பிரவர்த்தி பண்றேன், ரட்சணை பண்ணு, பிரார்த்திச்சு சமர்ப்பணம் பண்ணணும், ஆத்ம சமர்ப்பணம். அதுக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது. தத் பிரவருத்தியந்தரம் அனபேட்சிதம், அதுக்கு மேல ஒரு அபேட்சை கிடையாது பகவானுக்கு. மதியையா ஏவ ந அந்நியதீயா, மற்றவளோட அபேட்சை கிடையாது எனக்கு. நான் சககாரியந்தராபேட்சையா இது பாவா. தேவதைகளெல்லாம் வந்து வரம் கொடுக்கணும் அப்படின்னா பகவானோட சகாயம் வேண்டியிருக்கு அவளுக்கு. இல்லைன்னா தனியா கொடுக்க முடியாது. அவ கொடுத்து விட்டு ஏதோ எத்தனையோ சமயங்கள்ல தப்பு பண்ணி கொடுத்து விட்டு அப்புறம் பகவானை ஆசிரியக்கிறாயோ, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிவிட்டேன், நீ என்ன ரட்சணம் பண்ணும் அப்படி இருந்த சதுர்முக பிரம்மாதிவருக்கும் எல்லாருக்குமே அதுதான். சககாரியந்தர அபேட்சம் இருக்கு, வேற ஒரு சககாரியோட அபேட்சை இருக்கு அவளுக்கு. பகவானுக்கு அப்படி கிடையாது. அவனுக்கு சககாரியந்தர நிரபேட்சன் சுதந்திரமாக அவன் கொடுக்க முடியும். அவனாலே அவனுடைய தயையே காரணம். வேற வேற மத்தவாவுடைய தயைன்னு அர்த்தம் இல்லை. தயாத்திர பிரபத்தியுல்லசிதா ரக்ஷணேச்சா. தயான்றது என்ன அப்படின்னா பிரபத்தினாலே அவனுக்கு அத்தியதிகமான ரட்சணை பண்ணணும்னு கூடிய ஒரு இச்சை. அவ்வளவுதான். அவன் சங்கல்பம் பண்றான், ஓ பாத்தியா இந்த மாதிரி வந்து என்ன ஆசிரியச்சுட்டான், இந்த ரட்சணை பண்ண வேண்டியது அப்படின்னு கூடிய ஒரு இச்சை பகவானுக்கு சங்கல்பம். இச்சை அப்படி என்ன பிரபத்தி ஜனித பிரசாத வைசிஷ்டியே சத்யபி சகஜதயாயாக பிராதான்யமிக சூச்சிதம். பிரபத்தினால உண்டான அவனோட பிரீத்தி அது இருந்தாலும் கூட அவனுக்கு சகஜமான தயை இருக்கு பகவானுக்கு அப்படின்னு காமிக்கிறது. இது அதுதான் பிரதானம். பகவான் சகஜமாக தயாமயனானவன், தயாசாகரனானவன். அதனால அந்த தயையே காரணம் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதனால அவனோட பிரீத்தி உண்டானும். அதனால சகஜமான தயை அப்போ நம்ம பக்கத்துல வருது. கர்மணாம் சுகதுக்க ஜனன சக்திவது திரோதாயகத்வ ஆதி சக்திரபி நிவೃತ್ತಾ இத்தியபிப்பிராயேண நிசேஷ சப்தா. இங்க சொல்லச்சே நிசேஷ வினஷ்ட நிசேஷ அப்படின்னு சொன்னார். எல்லாமே ஒண்ணுமும் இல்லாம பூர்ணமாக நாசமாறுது அப்படின்னா இந்த கர்மாக்களுக்கு எத்தனையோ நிறைய விதவிதமான சக்திகள் இருக்கு கர்மத்துக்கு. இந்த கர்மம் பண்றது சுகத்தை உண்டு பண்றது, சில கர்மங்கள் துக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. எதுவும் கர்மங்கள் என்ன பண்றதுன்னா ஸ்வரூபத்தை மறை பண்றது. திரோதாயகத்துவ சக்தி அப்படின்னா சுகதுக்கம் உண்டு பண்ணல என்னாலும் ஸ்வரூபத்தையே மறை பண்ணி விடுறது. நான் யாருன்னு தெரிய முடியாது, அந்த மாதிரி ஞானமா இருந்து நமக்கு பகவான் தெரியாது, சாஸ்திரத்தை தெரிய முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய திரோதாயகத்துவ சக்தி என்ன மறை பண்றது நமக்கு ஞானத்தை. அந்த சக்தியும் கூட பூர்ணமாக போயிடுறது கர்மாக்களுக்கு இந்த பிரபத்தியோட பலத்தினாலே, பிரீத்தனான பகவானோட தயனாலே அப்படின்னு. தேனா அசேஷதா இத்தியுக்தஸ்ய அனூக்தி. அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னு பிரார்த்திச்சாலே பாஷ்யக்காரர் வந்து சர்வம் அசேஷதா க்ஷமஸ்வ, எல்லா பாபங்களையும் எதுவும் இல்லாத மாதிரி என்னை க்ஷமியம் சொல்லச்சு க்ஷமிக்கணும். நிசேஷ வினஷ்டா அப்படின்னு சொல்றாரு. हेतुभूत पापानि सद्भावे पुनरपि विघ्नः उत्पद्येता इति तत् परिहारार्थं सहेतुकम् சொல்லுச்சே பகவான் எத்தனை ஆஸ்வாசனை கொடுக்கிறார் பாஷ்யக்காருக்கு. எல்லா சேத்தனாக்களுக்கும் இந்த மாதிரி தான் உண்டாருதுன்னு பாஷ்யக்காரர் காமிக்கிறார் நமக்கு. இங்க சொல்லச்சே அவர் சொன்னார் சஹேதுகா அப்படி என்னார். நிசேஷ வினஷ்ட சஹேதுகா. ஹேத்துமன காரணம், ஹேதுன்னா காரணம். ஆனா நாங்கள் எத்தனையோ பாவங்கள் பண்ணி வச்சிருக்கோம். சில பாவங்களை வந்து இப்போ கர்மாக்களை வந்து சுக துக்கத்தை உண்டு பண்றது, சிலது என்னோட ஸ்வரூபத்தை ஞானத்தை மறை பண்றது. இதெல்லாமே இப்போ பண்ண உண்டா இருக்கக்கூடிய பலங்கள். இந்த மாதிரி பலத்தை நேராக கொடுக்கறது கர்மம். சிலது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொரு பாவத்தை பண்றதுக்கு காரணமா இருக்கு. அந்த கர்மத்தினால ஏதோ ஒரு கர்மம் பண்ணி வச்சிருக்கோம், ஏதோ ஒரு பாவம் வந்திருக்கு நமக்கு, பகவானோட நிகிரக இச்சை உண்டா இருக்கு.
அது என்ன பண்றதுன்னா மறுபடியும் இன்னொரு பாவம் பண்ற மாதிரி எங்களை பண்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்மாக்களையும் நாசம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு இருக்கான். சஹேதுகம் காரணத்தோட இந்த கர்மா இந்த பாவம் பண்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தையும் நான் நாசப்படுத்துறேன் பூர்ணமாக. அதனாலே இனிமே அவனுக்கு பாவம் பண்றதுக்கு எந்த காரணமும் இருக்கக்கூடாது. அப்படி என்ன அர்த்தம்? ஹேதுபூத பாபாதி சத்பாவே, காரணமான பாபங்கள் மறுபடியும் பாவம் பண்றதுக்கு எங்களை மூட்டுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவங்களும் கூட புனரப்பி விக்னா உற்பத்தியேதா, மறுபடியும் விக்னம் உண்டாகலாம். அப்போ இன்னும் அது வேற இன்னொரு பாவம் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கு. அந்த மாதிரி எங்களை பண்ணணும் அப்படின்னு அதையும் பூர்ணமாக பரிகாரம் பண்றேன்றதுனால சஹேதுகா அப்படின்னு விக்னாக பூர்வோக்தா. விக்னங்களை நான் சொல்லியாச்சு முதலே. ஏவம் அனிஷ்ட நிவர்த்தி உக்தா. இது வரைக்கும் அனிஷ்ட நிவர்த்தி என்றது சொல்லப்பட்டது. இனிமேல இஷ்டப்பிராப்தி வதன்னு. இஷ்டப்பிராப்தி மோட்சத்துல ரெண்டும் இருக்கு நமக்கு. நம்ம சித்தாந்தத்துல சொல்லச்சே அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்டப்பிராப்தி ரெண்டும் இருக்கு. அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தியோஹோ சாதனம் அலௌகிகம் சாதனம் அலௌகிகம் உபாயம் யா கிரந்தா போதயதி ச வேதா. அப்படி வேதத்துக்கு லட்சணம் சொல்லச்சே சாயணாச்சாரியர் இப்படி சொல்றார். வேத வியாக்கியானத்துல அதில் யஜுர்வேதத்தோட பிரவேசத்துல வியாக்கியானம் பண்ணுச்சு சொல்றாரு. வேதம்னா என்ன அப்படி என்ன இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட பரிகாரத்துக்கு சாதனங்கள் எல்லாம் சொல்லிக்கூடிய இந்த கிரந்தம் இருக்கோ அதுக்கு வேதம் மட்டும் பேரு அப்படின்னு. அலௌகிகமான உபாயம் சொல்றது லௌகிகமானது கிடையாது. லௌகிகமான உபாயங்களுக்கு சாஸ்திரம் வேண்டியதில்லை நமக்கு. அதனால இது அலௌகிகமான உபாயத்தை சொல்றது. அதீந்திரியார்த்தங்களை போதிக்கிறது வேதம் மட்டும் பேர். அதுக்கு வேதத்தை லட்சணம் சொல்லுச்சு இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட பரிகாரையோ அப்படின்னு சொல்லி அலௌகிகம் உபாயம் யோ கிரந்தா வேதேதி சஹா வேதா அப்படின்னு லட்சணம் சொன்னார். அந்த மாதிரி இங்கே அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமாக இஷ்டப்பிராப்தியும் நமக்கு அவசியகம். அதுவும் கூட வேண்டினது. அது இங்கே சொல்றார். இஷ்டப்பிராப்தி இனிமே வரும். அனிஷ்ட நிவர்த்தி ஆனா நமக்கு அது பிரயோஜனம் கிடையாது. பாஷைக்காரர் வேதார்த்த சங்கிரகத்துல விஸ்தாரமாக அதை இது பண்றார். உபபாதனை பண்றார். கடைசியில நிரூபணம் பண்றார். வேதார்த்த சங்கிரகத்துல நமக்கு ஒரு ஒருத்தனுக்கு ஜுரம் இருக்கு. ரொம்ப ஜுரம் போச்சு அப்படின்னா ஜுரம் எல்லாம் போச்சு. ஆனா பிரதிகூலம் போயிருக்கு. இன்னும் அனுகூலம் உண்டா இல்லை ஆரோக்கியமும் வரணும் அவனுக்கு. அப்போதான் அவனுக்கு சந்தோஷம். பிரதிகூலம் போனாலும் கூட இது போச்சேன்னு கூடிய ஒரு பாவனை வருது. அது சுகம் உண்டா இருக்குன்னு கூடிய பிரமையை தவிர சுகம் இன்னும் வரல அவனுக்கு. துக்கம் போயிருக்கு. சுகமும் கூட வர வேண்டியது அப்புறம். அப்போதான் அவனுக்கு பூர்ணமாக அவனோட இச்சை பூர்ணமாறுது. அதனால வெறும் பிரதிகூல நிவர்த்தியே சுகமில்லை. சுகமும் உண்டானும் அது மேல அப்படி என்ன நிரூபணம் பண்றாரு. இங்க இஷ்டப்பிராப்தியும் பிரதானமானது. ரெண்டும் இருக்கு மோட்சத்துல. தேஷாம் ஞானி இத்தியாதி பிரார்த்தித ஞானபூர்வக வரபக்தியாதி பிரதானமாக மத் பிரசாத லப்தா. தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏக பக்தி விசிஷ்யதே அப்படின்னு சொன்னப்பட்ட பகவான் சொன்னானே. ஞானி என்னிலேயே என்னுடைய விஷயத்திலேயே அவனுக்கு பக்தி நித்திய யுக்தா எப்பவுமே என்னை தான் ஞானிச்சுட்டு இருக்கான் பிரீத்தியோட. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஞானபூர்வகமான பரபக்தி பரஜானம் பரமபக்திகள் எல்லாம் கிடைக்கிறது உனக்கு என்னோட பிரசாதத்தினாலே. எல்லாமே நீ கிடைக்கிறது உனக்கு அப்படின்னு மத் பிரசாத லப்தா பரபக்தி ஏகாந்திகா ஆத்தியந்திகா அப்படின்னு சொல்றாரு. இஹ ஹி பரபக்தியாதி வச்சனம் தற்பூர்வபாவி ஜான விசேஷஸ்யாபி உபலட்சணம். அதனால பரபக்தி முதலானதெல்லாம் பிரபத்திக்கு முதல்ல இருக்கக்கூடிய விசேஷம் எல்லாம் கூட உபலட்சணம் எல்லாமே சொல்றது. இங்கேயும் நமக்கு அந்த மாதிரி தசை உண்டாருது. மோட்சத்திலையும் உண்டாருது. பரபக்தின்றது உட்கட்டமான ஒரு இச்சை. பரஜானம் இந்த மாதிரி ஒரு பக்தி பிரீத்தி பகவான் பக்கத்துல வந்தா அவனே நாங்கள் சாட்சா்காரம் பண்ணுக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு தீவிரமான அபேட்சை உண்டாருது. அப்போ அடிக்கடி பகவான் நமக்கு காமிக்கிறான். ஏதோ ஒரு விதத்துல நமக்கு சாட்சா்காரத்தை உண்டு பண்றான். பகவான் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் உண்டு பண்றான் அப்பப்போ. அதுக்கு மேலே அந்த அபேட்சை பகவானை இந்த மாதிரி அடிக்கடி எப்போவான நாங்கள் அனுபவிச்சா இது எப்பவுமே இருக்கணும் கூடிய ஒரு தீவிரமான அபினிவேசம் இச்சை உண்டாரு. அதுதான் பரமபக்தி என்று சொல்லப்படுறது மோட்சத்தில். அது இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி. இது வேறு வேறு ஸ்டேஜஸ்.
அதுல அந்த மாதிரி உண்டார் தசைகள் அப்படின்னு சொல்றது. மோட்சத்திலையும் இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. பரமபக்தின்றது அது உத்தோட்டமான இச்சை, நம்ம பகவானை பிரார்த்தியாருது நிரந்தரமாக அனுபவிக்கிறோம் அங்கே. தத்திர பிரசாத சப்தா பிரபத்தி ஜனித பிரசாத நிரஸ்த பிரதிபந்த நிருபாதிக சௌஹார்தபரஹா. அப்படின்னு பிரசாதம் அப்படின்னா என்ன? பகவான் நிருபாதிகமான சௌஹார்தம். அவனு சர்வஸ்ய சரணம் சுஹிருத்து அப்படின்னு சொல்லி சொல்றது வேதாச்சர உபனிஷத்துல. சர்வஸ்ய சரணம் சுஹிருத்து, எல்லாருக்குமே இவன் உபாயமா இருக்கான். ரக்ஷணே இவன் தான், இவனால தான் ரக்ஷணே, இவன் தான் எல்லாத்துக்கும் உபாயமா இருக்கான். இவன் சுஹிருத்து அப்படின்னா சமானமான மனசு உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். நல்ல மனசு உள்ளவன் எல்லார் பக்கத்துலயும் அப்படி என்ன அர்த்தம் சுஹிருத்ன்றதுனால. அதனால பிரபத்தி ஜனிதா இங்க ஸ்நேகிதம்னு சொல்லிச்சு. ஸ்நேகிதனுக்கும் சுஹൃத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்நேகிதம்னா சமான வயஸ்கால் அப்படின்னு, சுஹൃத்துன்னா சமான வயஸ்கால் இல்லாம இருக்கலாம். இன்னொருத்தாள் விஷயம் சின்னவா இருக்கலாம், பெரியவா இருக்கலாம். நமக்கு சமானமான நல்ல மனசு யார் பக்கத்துல இருக்கோ அவர்கள்லாம் சுஹൃத் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சுஹൃத் அப்படின்னா எல்லார் விஷயத்திலையும் பகவானுக்கு பிரீத்தி இருக்கு, நிருபாதிகமான பிரீத்தி இருக்கு அவனுக்கு. அதனால நிரஸ்த பிரதிபந்த நிருபாதிக சௌஹார்தம். அந்த நிருபாதிக சௌஹார்தம் எல்லா பிரதிபந்தங்களும் போச்சுன்னா சுவாபாவிகமாக வருது நமக்கு. அதுதான் பிரசாதம்னு சொல்றது. அந்த பிரபத்தினால உண்டான இவனுக்கு பிரதிபந்தகங்கள் எல்லாம் வந்து தடுக்கிறது அவனுடைய பிரசாதத்தை. அது போச்சுன்னா சகஜமாக வருது நமக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ ஒரு டேம் இருக்கு, அதுக்கு அங்கே நிறைய ஜலம் சேகரமாக இருக்கு, இங்கே கலெக்ட் ஆயிருக்கு. அந்த டேம் ஒடிஞ்சு போச்சுன்னா தானாயே அந்த ஜலம் எல்லாம் பிரவகிக்கிறது. அந்த மாதிரி பந்தகங்களை போச்சுன்னா அவனோட பிரசாதம் நமக்கு சுவாபாவிகமான பிரசாதம் நமக்கு கிடைக்கிறது. அதான் பிரசாதம் அப்படி அந்த சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. ஏவம் மத் பிரசாதா தேவைதி வக்ஷமானே அப்படி அவதாரணேன சககாரி நிரபேட்சம் ஜோத். மத் பிரசாதாதேவ அப்படின்னு சொல்லுறது அந்த அவதாரணம் இருக்கே. ஏவா மத் பிரசாதாத் ஏவா அப்படின்னா வேற ஒரு சககாரம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். சககாரி நிரபேட்சம். மத்ஸ்வரூப இத்தியாதிக்கம் உத்தரகண்டஸ்த நாராயண சப்தார்த்தா. ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது நாராயண சப்தத்தோட அர்த்தத்தை சொல்றது. இங்கே மத்ஸ்வரூப அப்படின்னு சொன்னா அவனுடைய ஸ்வரூபத்தோட இங்க எல்லாமே மத் பிரசாதேவ சாட்சாத் கிருத யதாவஸ்தித மத்ஸ்வரூப ரூப குண விபூதி லீலோபகரண விஸ்தாரஹா அப்படின்னார். சாட்சா்காரம் ஆறுது அவனுக்கு என்னோட பிரசாரத்தினால யதாவஸ்திதமான என்னோட ஸ்வரூபம் சொல்றது. நாராயண சப்தத்தினால தெரியக்கூடிய பகவானோட எல்லாமே நாராயணாம் எனும் நாராயணம் சர்வாந்தர்யாமித்துவம் என்ன இது என்ன எல்லாமே அவனோட நாராயண சப்தத்தில் சொல்லக்கூடிய உத்தரகண்டத்தில் இருக்கக்கூடியது. உபாய பலதசையில வரக்கூடியது. முதலையும் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. நாராயண சப்தம் ரெண்டு கண்டத்திலையும் வருது. முதல்ல நாங்கள் அனுசந்தானம் பண்றது நாராயண சப்தத்தினால தெரியக்கூடிய அவனோட ஜெகத்காரணத்துவம் என்ன, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லா குணங்களும் மோட்சப்பிரதத்துவம் இருக்கும் நமக்கு. எல்லா சர்வ வித்யா உபாசியனானவன் பகவான், எல்லா பிரம்ம வித்யா உபாசியனானவன் நாராயணன் தான். இதெல்லாமே சொல்லக்கூடிய உபாய அனுஷ்டான தசையில வேண்டின ஆகாரங்கள். அப்புறம் பல தசையில வேண்டின ஆகாரங்கள் எல்லாம் அவனோட ஸ்வரூபத்தோட அனுபவம். ஸ்வரூபம் ரூபம் குணம் விபவம் இதெல்லாமே அவனோட பரிபூர்ணமான அனுபவம் உண்டாகிறதுக்கு வேண்டிய ஆகாரங்கள் இது இருக்கோ பல திசையில உபாய அனுஷ்டானம் பண்ணி ஆறுதும். அது வந்து உத்தரகண்டத்துல ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மாதிரி பகவானுக்கு எல்லா கைங்கரியத்தையும் பண்ண வேண்டியது. அந்த தசையில இருக்கக்கூடிய பல திசையில இருக்கக்கூடிய பகவானுடைய ஸ்வரூபம் சொல்லப்படுறது. அதனால உத்தரகண்டஸ்தம் இது பலத்துல சொல்லப்படுது. இஷ்ட பிராப்தி சொல்லப்படுறது. இங்கே அனிஷ்ட நிவாரணையில அந்த உபாயத்துக்கு அனுகூலமான ஆகாரங்கள், இஷ்ட பிராப்தியில அனுபவத்துக்கும் கைங்கரியத்துக்கும் வேண்டின ஆகாரங்கள், அதை இங்கே சொல்லப்படுறது உத்தரகண்டத்துல. அப்படி என்ன விபூதி சப்தா நித்திய விபூதி விஷயா. நித்திய விபூதியை சொல்றது இங்கே விசேஷமாக விபூதி ஸ்வரூப ரூப குண விபூதின்னு சொல்லிச்சு. உபாய தசாயாம் சாஸ்திர விஹித தத் தத் ஸ்தான குணாதி பரிச்சின்ன ஸ்வரூபாதி அனுபவாத் வியாவிருத்தியர்த்தம் யதாவஸ்தித விஸ்தார சப்தோ அப்படின்னார். யதாவஸ்திதம் விஸ்தாரம் ரெண்டு சப்தம் சொல்லப்பட்டிருக்கு. விஸ்தாரம்னா அதோட எல்லா பிரகாரங்களும் கூட
பரிபூர்ணமானான்னு அர்த்தம். யதாவஸ்திதம் எப்படி இருக்கோ அப்படி. அதில் சாஸ்திர விகிதமான தத்தஸ்தான குணாதி பரிச்சின்ன ஸ்வரூபாதி அனுபவாத் வியாவிருத்தியர்த்தம் அப்படின்னார். சாஸ்திரத்தில் சொன்ன கூட்டியா வேற வேற இடத்துல வேற வேற நம்ம தசைகளில் எல்லாம் பரிச்சின்னமான அனுபவங்கள் உண்டாருது. ஆனால் மோட்சத்தில் இந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த பரிச்சேதமும் இல்லாமல் பரிபூர்ணமான அனுபவம் யதாவஸ்திதமாகவும் இருக்கும். அதோட எல்லா விஸ்தாரங்கள்னா இப்போ சகல பிரகாரங்களும் எல்லாத்தையும் இவன் அனுபவிக்கிறான். பரிபூர்ண பிரம்மானுபவம் அப்படின்னு சொல்லப்படுறது யதாவஸ்திதா விஸ்தாரம் சப்தங்கள்னாலே. ஆரோபசங்கா நிவர்த்தியர்த்தம் வா யதாவஸ்தித சப்தா. யதாவஸ்திதம்னா ஆரோபணை பண்ணதில்லை. ஒரு ஒரு இதில் பதார்த்தத்தில் இன்னொரு குணத்தை ஆரோபணம் பண்ணி அதை நாங்கள் அனுபவிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. லோகத்தில் மகாராஜாவை எல்லாம் நாங்கள் நீதான் இந்திரன் நீதான் சந்திரன் ஸ்தோத்திரம் பண்ற எல்லாருமே இது அந்த குணங்கள் எல்லாம் அவன்ல இல்லாத குணங்களை ஆரோபணம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றது. அந்த மாதிரி இல்லை. யதாவஸ்திதம் எல்லாம் நிஜமாக பகவான்ல இருக்கக்கூடிய பரிபூர்ணமான ஸ்வரூபம், சுபாவம், குணங்கள், என்ன அனுபவம் எல்லாமே எப்படி இருக்கோ அப்படி அனுபவம் பண்றது அப்படின்னு சொல்றது. ஏத்வபாவாதத்ர பிரமாபாவா. ஏன் அந்த பிரமை அங்கே இருக்காது மோட்சத்தில் அப்படின்னா காரணம் கிடையாது. பிரமைக்கு காரணம் கிடையாது, அதனால பிரமையும் கிடையாது அப்படின்னா. அதனால அது கலங்கா பெருநகரின்னு சொல்லப்படுறது. அங்கே எந்த கலக்கமும் கிடையாது. கலக்கவாரும் இல்லை கலங்குவாரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு வியாக்கியானத்தில். யாரு இவனுக்கும் ஒரு பிரமையை உண்டாருதில்லை, பிரமையை உண்டு பண்றதுக்கு காரணங்களும் கிடையாது அங்கே. அதனால ரெண்டும் இல்லாதனாலே எந்த பிரமையும் இல்லாமல் யதாவஸ்திதமாக அனுபவம் பண்றான் அப்படி என்னட்டு. ஏவம் சர்வ விசிஷ்ட பரம போக்தவ்ய சாட்சா்காரே. சர்வ விசிஷ்டமான பரமபோக்தவ்யம், அதுக்கு மேல ஒரு கிடையாது போக்தவ்யம் அப்படின்றது. அனுபவிக்கக்கூடிய விஷயத்துல இதுக்கு இன்னும் சிரேஷ்டமானது, ஆனா ரொம்ப போக்கியமானது வேற கிடையாது அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாட்சா்காரத்துல நாரசப்தார்த்தஸ்வரூப ஆவிர்பாவமபி சுவாதீன ஸ்வார்த்த கர்த்தத்வ போக்திருத்வ பிரம நிவர்த்தி பூர்வக போக்திருத்வ ஜாபனாய அபரோக்ஷா அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேலே சொல்றாரு. இதில் கத்தியத்தில் சொல்லச்சு அனுபவிச்சு பகவான் என்ன சொல்றான் அப்படின்னா, எந்த மாதிரி சித்தி கிடைக்கிறது உனக்கு அப்படின்னா அபரோக்ஷ சித்தம். அபரோக்ஷ சித்தா, அபரோக்ஷம்னா பிரத்யக்ஷமாக அப்படின்னு சாட்சா்காரமாக நேராக அப்படின்னு அர்த்தம். பரோட்சம் கிடையாது, இன்டைரக்ட் கிடையாது, டைரக்ட் அப்படின்னு அர்த்தம். அபரோக்ஷம்னா மன்னியாம் யதா மத்தாஸ்யைக ஸ்வபாவ ஆத்மஸ்வரூபா. இதுதான் சாட்சா்காரமாறுது அவனுக்கு. எந்த மாதிரி சாட்சா்காரம் எங்களோட ஸ்வரூபத்தோட சாட்சா்காரமாறுது அப்படின்னா ஆத்மஸ்வரூபம். எந்த மாதிரி ஸ்வரூபம் அப்படின்னா பகவானே என்ன, பகவான் தான் நியாமகன், நான் அவனுக்கு அத்தியந்த நியாமியன் அப்படின்றது. பகவானுக்கு தான் தாசபூதன். மன்னியாமியதா மத்தாஸ்யைக ஸ்வபாவ ஆத்மஸ்வரூபா அப்படின்னார். நான் சுவார்த்தம் சுவாதீனம் பண்றது ரெண்டும் போடுறது. அப்போ நான் பகவானோட நியமனத்திலேயே எல்லாமே நடக்கிறது. அவனுக்கு தான் தாசபூதன் நினைச்சே, என்னோட இதுன்றது கிடையாது. அதனால இங்க பிரதானமாக நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா சுவார்த்தமான கர்த்தத்துவம், சுவார்த்தமான போக்திருத்துவம், சுவாதீனமான கர்த்தத்துவம், சுவாதீனமான போக்திருத்துவம். இது இத்தனையும் போயிடுறது பரிபூர்ணமாக. எனக்காக நான் பண்ணல, எனக்காக அனுபவிக்கல. சுவார்த்த கர்த்தத்துவம், சுவார்த்த போக்திருத்துவம். என்னோட அதீனத்துல நான் பண்ணல எதுவுமே, என்னோட அதீனத்திலே அனுபவிக்கல. இதெல்லாம் பகவானுக்காக தான், அவனுடைய அதீனத்திலேயே எல்லாமே நான் எனக்கு கிடைச்சிருக்கு கூடிய பரிபூர்ணமான இதுக்கு ஸ்வரூபம் யதாவஸ்திதமாக சாட்சா்காரமானது அவனுக்கு. அது இங்கே சொல்லப்படுறது. இங்கே விசேஷமாக நாரசப்தார்த்த ஸ்வஸ்வரூப ஆவிர்வாவம். நாரசப்தத்தில் சொல்லக்கூடிய தன்னோட ஸ்வரூபத்தோட ஆவிர்வாவம். ஒரு ஜீவாத்மா சேத்தனனுக்கு தன்னோட ஸ்வரூப ஆவிர்வாவம் உண்டாருது. அந்த ஆவிர்வாவம் எப்படி அப்படின்னா சுவாதீன சுவார்த்த கர்த்திருவ போக்திருத்துவ பிரம நிவர்த்தி. என்ன இது பிரமே, நானே எல்லாம் பண்றேன்றது பிரமே, எனக்காக பண்றேன்றது பிரமே, என்னுடைய அதீனத்திலேயே பண்றேன்றது பிரமே.
என்னுடைய அதீனத்திலேயே நான் அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாமே பிரமேதான். சுவார்த்தம், சுவாதீனமான கர்த்திருவமாட்டும் போக்திருவமாட்டும் இது பிரமே. கர்த்திருவம் போக்திருவம் ரெண்டும் இருக்கு ஜீவாத்மாக்கு. ஆனா இதெல்லாம் பராயத்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவானாலே கொடுக்கப்பட்டது, அவனோட நியமனத்திலே நடக்கக்கூடியது. அதனால சுவார்த்தம் சுவாதீனம்ன்றது ரெண்டு விஷயம் போச்சு. என்ன அது பூர்ணமா இது சுவார்த்தம் சுவாதீனம்னு இங்கே நமக்கு வரக்கூடிய ஞானம் பிரமே அப்படின்னு சொல்லிட்டு யதாவஸ்திதம் இல்லை, அது பிரமே. அதனால பகவானோட அதீனம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவனுடைய ஆத்மஸ்வரூபம் பரிபூர்ணமாக ஆவிர்வாவமாகுது. இதுதான் நாரசப்தத்தினாலே நராஜாத்தானி தத்துவானி நாராணி இத்தியாஹு அப்படின்னு நரசங்காதம் நாரம்னு சொல்லப்படுறது. இதெல்லாமே நாரசப்தத்திலேயே நாராயண சப்தத்திலேயே நாரசப்தத்துக்கு பகவானோட பகவானாலே சிருஷ்டி பண்ண அவன் தான் ஜெகத் காரணம். அவனுடைய அதீர்த்தெல்லாம் எல்லாம் இருக்கு. நாராக அயனம் எஸ்ய சஹா நாராணி நாரா நாராயண நாராயணாம் அயனம் நாராயணாம் அயனம் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லாம் அந்தர்யாமியா இருக்கான். நார சப்தத்தில் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் நாராயண சப்தத்தில் தெரியக்கூடிய அந்த சுவார்த்தம் இவனுடைய ஆத்மஸ்வரூபம் யதாவஸ்திதமாக எப்படி இருக்கு, அது பூர்ணமாக இவனுக்கு அங்கே சாட்சா்காரமாகுது அப்படின்னு சொல்றது. நியாமியத்துவ உக்தியா அத்த வியாபியத்துவ அவதாரியத்வே ஆக்கிருஷ்டே. நியாமியம் என்று சொன்னாலே நியாமம் நியமனம் அப்படின்னு சொல்றதுனாலே வியாபியத்துவமும் ஆதாரியத்துவமும் இது சரீர சப்தத்தோட லட்சணம். சரீரத்துக்கு மூணு விஷயம் சொல்றார் பாஷிக்காரர். சரீரத்தோட லட்சணம் என்ன அப்படின்னா, சரீரத்து லட்சணம் என்னன்னா ஆதாரம் எது ஆதேயமாயிருக்கோ அது சரீரம், எது நியாமியமாயிருக்கோ அது சரீரம், எது சேஷபூதமாயிருக்கோ அது சரீரம். மூணு சம்பந்தங்கள் இருக்கணும். ஆதாரமானது ஷரீரி ಅಥವಾ ஆத்மான்னு சொல்லப்படுறது. நியாமகம் என்றது ஷரீரி. அதே மாதிரி சேஷி அப்படின்னு சொல்றது. அல்ல ஆதாராதேய பாவம், நியாமக நியாமிய பாவம், சேஷி சேஷபாவம். இது ஆத்மாக்கும் சரீரக்கும் இருக்கக்கூடிய மூணு சம்பந்தங்கள் எப்பவுமே இருக்கு. கேவல நியமனம் மாத்திரம் சொன்னா இங்கே அதனாலே வியாபியமானது ஆதாரியம். வியாபியான அது வியாபிச்சு நியமனம் பண்றது. வியாபிச்சு பகவான் எல்லாரையும் வியாபிச்சு நியமனம் பண்றான். அந்தர்யாமியாக இருந்து நியமனம் பண்றான். நம்ம ஆத்மா வியாபியம், அவனை வியாபகம்னு சொல்றது. வியாபியம்ன்றது நியூன தேச விற்த்தின்னு லட்சணம். அதுக்கு வியாபியமானது கம்மியான பிரதேசத்தில் இருக்கிறது. வியாபகம் அதிக தேச விற்பி, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. அதனால இது பகவான் வியாபகன், நாங்கள் வியாபியம். அதனால என்ன அந்த பிரவேசம் பண்ணி அந்த நியமனம் பண்றான் பகவான். அது எல்லாமே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொன்னார். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம், அந்த பிரவேசம் பண்ணி சாசனம் பண்றான். எப்படி அவன் நியமனம் பண்றான்னா அந்தர்யாமியாக இருக்கான். ஏதஸ்ய வாக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசௌ விசிருதௌ திஷ்டதः. யாஜ்ஞவல்க்யர் சொல்றார், இந்த சூரியன் சந்திரன் எல்லாமே இந்த அக்ஷர சப்தத்தினால சொல்லப்பட்ட பகவானோட பிரசாசனத்திலேயே இருக்கான். ஏதத்வைத்ததக்ஷரம் கார்கி பிராமணா அபிவதந்தி. அந்த அக்ஷரம்ன்றதோட ஸ்வரூபம் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னப்போ யாஜ்ஞவல்க்யர் ஆச்சரியமாக சொல்றார், இவனோட பிரசாசனத்திலேயே எல்லாமே நின்றுருக்கு, எல்லாருமே அதோட காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. இதோட பிரகிருஷ்டமான சாசனம். அதனாலதான் தரிக்கப்பட்டிருக்கு எல்லாம். விசிறுத்தௌன்னு ஆதாரம் சொல்லப்படுறது. சாஸ்தா அந்த பிரவிஷ்ட சாஸ்தான்றதுனால வியாபியத்துவம் சொல்லப்படுறது. எல்லாருமே வியாபிச்சிருக்கான். எல்லாத்துலயும் அந்தர்யாமியாகி எல்லாத்தையும் தாரணை பண்ணியிருக்கான். அவன் தாரணையில தான் எல்லா காரியம் பண்றது. இதெல்லாம் ஸ்ருதியில சொல்லப்படுறது. இதெல்லாம் அங்கே நாங்கள் தெரிய வேண்டியது. நியமனம் பண்றதுனால எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு என்ன. ஏ தேன சஸ்வராடித்யுக்தேபி முக்தே பாரதந்திரியாதேஹ அனபாயா தர்ஷிதா. ஸ்ருதி சொல்றது சஸ்வராட் பவதி அப்படின்னு சொல்றது. ஒரு இடத்துல ஸ்ருதி ஸ்வராட்னா சுதந்திரமாக அவன் எல்லாத்தையும் ஆடுறான். ஒரு சாம்ராஜ்யாதிபதி மாதிரி ஸ்வராட் ஆடுறான் அப்படின்னு சொன்னா கர்ம பாரவசியம் போறது. சுவாதந்திரியம் பண்றது என்னன்னா கர்மத்துக்கு பரவசனா இருக்கானே, அந்த கர்ம பாரவசியம்ன்றது போயிடுறது. இவனுக்கு கர்மத்தோட வசத்துல இருக்கிறது இல்ல, பகவானோட வசத்துல எப்பவுமே இருக்கான். அது என்னைக்கும் தப்பிக்க முடியாது. இவன் பகவானுக்கு சரீரம், அவனாலேயா இவன் தரிக்கப்பட்டிருக்கான், அவனாலதான் நியமனம் பண்ணப்படுறான். அவனு தான் இவனுக்கு சேஷி ஆனவன், சுவாமி ஆனவன். தாசியம், அந்த தாசியம் பண்றது என்னைக்கும் போறதில்லை இவனுக்கு. பாரதந்திரியம் பண்றது பகவானோட அதீனம். இவன் அத்தியந்த அதீனம். இவன் சத்தே பிரவருத்தி ஸ்வரூபம் எல்லாமே அவனோட அதீனம்.
சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் பகவான் உடைய லட்சணம் சொல்லிச்சு ஆள வந்தார் சொல்றார். எல்லாமே தன்னை அதீனத்துல எப்பவுமே உள்ளவன் அப்படின்னு சொல்றது. நாளை மோட்சத்திலையும் இவன் போய் அங்கே நான் இப்போ ஸ்வராட் ஆயிட்டேன், நான் தான் ஆடுறேன் அப்படி சொல்ல முடியாது. அங்கேயும் இவன் விசேஷபூத்தன் தான், பகவானுடைய நியமனத்துல தான் எல்லாம் பண்றது. அவனுக்கு தான் அத்தியந்த பரதந்திரனாக தான் இருக்கான் அவங்கேயும் கூட. அது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இங்கே. அதனால அங்கேயும் பாரதந்திரமிருந்து போகாது அவனுக்கு. இந்த ஸ்வராட் சஸ்வராட் பவதி என்றதுக்கு அந்த மாதிரி அர்த்தம். கர்ம பாரவசியம்ன்றது போடுறது. சுவாதந்திரம் சுதந்திராக எல்லாத்தையும் ஆடுறவன் ஆறான் அப்படின்னா கர்மம் இவனே கர்மத்தோட வசத்துல கிடையாது இவன். நியாமியத்துவம் சிதச்சித் சாதாரணம் தாசத்துவம் சேதனைகனிஷ்டம் மத்தாஸ்யைக பிரியம் மத்தாஸ்யைக அப்படின்னாரு. மன்னியாமியதா மத்தாஸ்யதா அப்படின்னு சொல்லிச்சே. நியமனமும் சொன்னார், தாசத்துவமும் சொன்னார். தாசத்துவம் பண்றது ஒரு சேத்தனனுக்கு தான் தெரியுது, அச்சேதனுக்கு தெரியறது இல்லை. சேஷத்துவம் நியாமியத்துவம் பண்றது எல்லாருக்கும் சாதாரணம். ஒரு பசுவையும் கூட பகவான் தான் நியமனம் பண்றான். ஆனா பசுக்கு நான் தாசபூத்தனா இருக்கேன் எனக்கு கூடிய ஞானம் வருது இல்லையே. சேத்தனனுக்கு வருது, இந்த மனுஷனுக்கு வருது. இவனுக்கு பசுக்கும் வரலாம் விசேஷமான சுத்தங்கள் இருந்தால். ஒரு மரத்துக்கோ இதை ஒரு அச்சேதனத்துக்கு வராது. ஒரு கல் இருக்கு, அதுக்கு நான் பகவானுக்கு தாசன் ஞானம் வராது. அதனால இது சேத்தனனுக்கு விசேஷமாக தாசத்துவம் பண்றது தெரியுது. அது அதனால இது வரைக்கும் நியமனம் எல்லாமே பண்றான். நியமனம் அந்தர்யாமியாயி இந்த தாசத்துவம் கூடிய இது பகவானுக்கு அந்த பாவனை யாருக்கு வருதுன்னா சேத்தனனுக்கு விசேஷமாக. சேத்தனனுக்கு தான் தெரியப்படுறது நான் தாசபூதன் அப்படின்னு சொல்லி. தயோஹோ பிராதிஸ்விகம் பிரயோஜனமாக மதேக அனுபவ மத்தாஸ்யைக பிரியா அப்படின்னு அவனோட நியமனத்திலே இருக்கிறதுனால அவனையே அனுபவம் பண்றான். அவனுக்கே தாசியத்தையே பகவான் பக்கத்துல தாசியத்தையே இவன் பிரீத்தியா பிரியமா இருக்கு இவனுக்கு. மத்தாஸ்யைக பிரியா, அவனுக்கு தாசபூதனா இருக்கிறதே இவனுக்கு பிரீத்தி உண்டு பண்றது அப்படின்னு சொல்றது. ஐஸ்வர்ய கைவல்ய புருஷார்த்தையோனப்பி ஸ்வனிஷ்டத்தையா சுதந்திரத்தையா சுவாத்மானுபவ பிரசங்கோபி ததான சம்பவதி அபிப்பிராயண மதேகானுபவ. அதனாலே ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலான புருஷார்த்தங்களும் கூட பகவானுக்காலே கொடுக்கப்படுறது அவனோட. அதனால இவனுக்கு சுவாத்மானுபவ பிரசங்கோபி தன்னையே அனுபவிக்கிறது. இதெல்லாம் கூட எதுவுமே இவனுக்கு அங்கே வருதில்லை. ஏன்னா பகவான் சொன்ன ஆர்த்தா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி எல்லாருமே என்னை ஆசிரியிக்கிறா, எல்லாம் என்னோட பக்தாள், எல்லாருக்கும் எல்லா விதமான பலத்தையும் நான் கொடுக்கேன் அப்படின்னா அந்த ஆர்த்தம் ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி இவா எல்லாம் பிரார்த்திக்கக்கூடிய எந்த பிரயோஜனத்திலையும் இவனுக்கு ஆசை இருக்காது. இதெல்லாமே பூர்ணமாக நிவர்த்தமாகி மதேகானுபவா அப்படின்னு என்னையே அனுபவிக்கிறதுலயே அவனுக்கு ஆசை இருக்கும். ஞானின்றது ஏக பக்தி நித்தியயுக்தா அப்படின்னு சொல்லப்பட்ட ஞானி ஆராயும். வேற எந்த விஷயத்திலையும் இவனுக்கு எல்லாமே பகவானால தான் கொடுக்கப்படுறது. ஆனாலும் அது எதுலையும் இவனுக்கு ஆசையே இருக்காது இனிமே அப்படின்னுட்டு அந்த பிரசங்கமே இருக்காது. சுவாத்மானுபவ பிரசங்கோபி ந சம்பவதி, தன்னையே பிரகிருதி யுக்தமான ஆத்மாவை அனுபவிக்கணும்னு கூட ஆசையே வராது அவனுக்கு. வேற எந்த ஆசையும் வராது. சுவாமி அனுபவ பிரதானே சுவானுபவே ஸ்வப்பிராதான்ய கந்த நிவர்த்தியர்த்தம் மத்தாசைக பிரியா. பகவானோட அனுபவம் தான் பிரதானம் இங்கே. சுவாமியோட அனுபவத்தை பிரதானத்தில் அதுமா பிரதானம். சுவானுபவே ஸ்வப்பிரதானிய கந்த நிவர்த்தி, தன்னோட அனுபவத்தில் ஆகட்டும் பகவானோட அனுபவத்தில் ஆகட்டும் இது ஸ்வப்பிராதானிய நிவர்த்தி. அது கந்தத்தோட நிவர்த்தி. நானே பிரதானம் இல்லை. என்னோட ஆத்மஸ்வரூபத்தோட பூர்ணமாக அனுபவம் சாட்சா்காரமானாலும் அது என்னோட பிராதானியம் கிடையாது. பகவானோட பிரயோஜனத்துக்காக இதாக ஆகப்படுறது. பகவானால தான் உண்டா இருக்கு. பகவானோட அனுபவிக்கிறதாட்டும் தன்னை அனுபவிக்கிறதாட்டும் தன்னோட சுவாத்ம சாட்சா்காரம் ஆறுதே அவனுக்கு தாசியத்துவம். எல்லாத்துலேயுமே பகவான் தான் பிரதானம். ஸ்வப்பிராதானிய கந்த நிவர்த்தி, தன்னோட பிராதானியம் போயிடுறது பூர்ணமாக. அதான் சொல்லப்படுறது. பூர்வோக்தமேவ அனுபவம் பரமபுருஷார்த்த பிரதிபோதாய பூர்வவத் பௌஷ்கல்யாதிபிகி விசினஷ்டி பரிபூர்ண அப்படி எல்லா அனுபவங்களும் பரமபுருஷார்த்தம் மன்றத்துல தான் பரிபூர்ணமாக இருக்கு. பரமபுருஷார்த்தம் கிடைக்கிற வரைக்கும் இங்கே பரிபூர்ணமாக இல்லை. பகவானோட அனுபவம் இங்கேயும் எல்லாம் எல்லாம் லிமிட்டட். இங்கெல்லாம் பரிச்சின்னம். அங்கே பரிபூர்ணமான அனுபவம். தத் பிரயுக்த பிரீதி
தத் பரிவாஹஞ்ச நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னு சொன்னார். பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணாரே நித்திய கிங்கரோ பவானி, அதே மாதிரி உனக்கு உண்டாட்டம், நீ உனக்கு ததாவிதா அப்படின்னு சொல்றாரு இங்கே. परिपूर्णानवर्त नित्य विशदमानन्य प्रयोजनानंद गातिशय प्रिय विषद प्रीतिकारिता சொன்னார். அதிசய பிரீத்தி பிரியமது அனுபவः त्वं तथा विधमद अनुभव जनित अनवधिकातिशय प्रीतिकारित अशेष शेषावश अशेष अशेषवस्थोचित अशेष शेष नित्य शेषदैकरति नित्य किङ्करो भव அப்படின்னு பிரார்த்தனை பண்ணதுக்கு அனுகூலமாக பிரசாதம் அனுபவம் வந்து அனுகிரகம் பண்றான் பகவான் அப்படின்னு சொல்லி அவனோட பகவானோட பிரதிவசனம் இங்கே அற்புதமாக இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்டப்பிராப்தியும் எப்படி பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்ற விஷயத்துல விசேஷமான அர்த்தங்கள் எப்படி அனுசந்தானம் பண்ணணும் பிரதி விஷயத்துல அப்படின்றது இந்த மாதிரி எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறது. பிரபத்தி யார் பண்ணா அப்படின்றது பாஷிக்காரர் தெளிவுபடுத்துறா அப்படின்றது அவன் தேசிகன் இங்கே வியாக்கியானம் பண்றார் அற்புதமாக. இதை அனுசந்தானம் பண்ணும். இனிமே அடுத்தது மேல் கொண்டு முன்னுவரிக்கலாம் அப்படின்னு பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரிவிச்சு போறேன். யோனித்தமச்சுரபதாமோகதா தரித்திராணி ஜனாயமே अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य प्रपद्ये कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय गुरवे नमः. श्री हनुमन्त महादेशिकाय नमः.